அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். சகோதரர்களுடைய கேள்வி எல்லோருக்கும் புரிந்திருக்கும். மிக முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய பொருளாதாரத்தில் வட்டி ஹராம் கலந்துவிடக்கூடாது என்கிற பேணுதலோடு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பணங்களை நாம் வங்கிகளினூடாக பரிவர்த்தனை செய்ய வேண்டிய, டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் வங்கியினுடைய உதவி இல்லாமல் நம்முடைய பணங்களை நாம் டிரான்சாக்ஷன் செய்வது என்பது பல பக்கத்தில் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பணத்தை வங்கியிலே சேமித்து வைக்கும்போது சில நேரங்களில் நமக்கு வட்டி கிடைக்கிறது. இவ்வாறு கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை என்ன செய்வது என்கிற கேள்விதான் சகோதரர்கள் கேட்டிருக்கிற முக்கியமான கேள்வியாகும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக வட்டி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வட்டி என்கிற வார்த்தை எந்த பக்கம் வந்தாலும் ஹராம் தான். கொடுத்தாலும் ஹராம், எடுத்தாலும் ஹராம், வட்டிக்கு துணை போனாலும் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அத்தனை பேரையும் சபித்திருக்கிறார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். வட்டி சாப்பிடுகிறவன், அதாவது வட்டிக்கு பணத்தை கொடுத்து அதில் கிடைக்கிற வட்டி எடுத்து சாப்பிடுகிறவன், வட்டி சாப்பிட கொடுக்கிறவன், ஒரு கடன் வாங்கிவிட்டு வட்டி கொடுக்கிறவன், 5% 10% வட்டி கொடுக்கிறவன், அதே போல வட்டிக்கு சாட்சியாக இருக்கிற 2 பேர், இவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய உள்ளங்களில் மிக ஸ்ட்ராங்காக வட்டி ஹராம் என்பது பதிந்திருக்கிறது. இது வட்டி ஹராம் என்பதை பேசுவதற்கு நிறைய ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள், மஅலூம் ஃபித்தீனி பித்தரூரா. அதாவது மார்க்கத்தில் அவசியம் அறியப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது, அதில் வட்டி ஹராம் என்பதும் ஒன்றாகும். இப்போ நம்ம வட்டி சாப்பிடுவதில்லை என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் சாப்பிட கொடுக்கக்கூடாது என்பதிலும் நம்ம உறுதியாகவும் இருக்க வேண்டும், அதில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே போல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிவிடக்கூடாது. இப்போ சகோதரருடைய கேள்வி என்னென்றால், நம்ம நிர்பந்த அடிப்படையில் வங்கியில் முதலீடு வங்கியில் சேமிக்கக்கூடிய பணத்திற்கு வட்டி கிடைத்தால் அந்த வட்டியை என்ன செய்வது? உண்மையிலேயே அது வட்டி பணம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வட்டி பணத்தை என்ன செய்வது என்பதிலே ஒரு தெளிவான ஒரே கருத்தில் உள்ள முடிவை நாம் உலமாக்களிடமிருந்து காணவில்லை. பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பணத்தை எடுக்காமல் நீங்கள் விட முடியுமாக இருந்தால் எடுக்காமல் விடுங்கள். ஏன்னா உங்களோட பணம் கிடையாது. நீங்க போட்டிருக்கிறது 1 லட்சம் ரூபாண்டா 1 லட்சம் தான் உங்களோட பணம். அதுல இருந்து மேலதிகமாக வர்றது உங்களோட பணம் இல்லை, நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, சேமிப்புக்காக வைத்தீர்கள். மேலதிகமாக வருவது உங்களுடைய பணம் கிடையாது. எனவே நீங்க அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் பெரும்பாலான உலமாக்களினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆனால் வேறு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவது, வங்கியில் நம்ம விட முடியாது, அது நம்முடைய அக்கௌண்ட்ல தான் கிடக்க போகிறது. அந்த பணத்தை நம்ம தேவையில்லை என்று விட்டுட்டு வந்தாலும் நம்முடைய அக்கௌண்ட்ல தான் அந்த பணம் கிடக்கும். அப்ப நமக்கு ஒரு நேரம் வறுமை கஷ்டம் வந்து விட்டால் சில நேரம் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிலை வரும். அல்லது வங்கியில் உள்ள யாருக்காவது அதை எடுக்க சொல்லணும், மேனேஜருக்கோ அல்லது வேலை செய்கிறவங்களுக்கோ அதை எடுக்க, அதுவும் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே போயிடும். இன்னும் ஒரு யூகம் இருக்கிறது என்னென்றால், அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விடக்கூடிய அந்த வட்டி பணம் சில நேரங்களில் நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் என்றால், அந்த வட்டி பணத்தை அங்கிருந்து எடுத்துடுறோம். எடுத்தால் ஏகமனதாக உலமாக்கள் சொல்லக்கூடிய, ஏகோபித்த நிலையில் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அதை நீ உனக்கு பயன்படுத்தி விடாதே.
வங்கியிலிருந்து நம்முடைய சேமிப்புக்காக கிடைக்கக்கூடிய வட்டியை உன்னுடைய எந்த தேவைக்கும் நீ பயன்படுத்தி விடாதே. அப்ப என்ன பண்றது என்று கேட்டால், பணத்தை எரிக்க முடியுமா? எரிக்க முடியாது, கூடாது, அது ஹராம். பணத்தை எரிக்கிறது ஹராம். அப்ப என்ன பண்றது? அவங்க இஜ்திஹாத் செய்யறாங்க உலமாக்கள். இஜ்திஹாத் செய்து சில உலமாக்கள் சொல்றாங்க, சகோதரர் சுட்டி காட்டின மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய இடங்களுக்கு நீங்க அதை கொடுங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அந்த இடம் திரும்ப மீள் கட்டி எழுப்பப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறது, அதை கொடுங்க. அல்லது ஏதாவது பொது தேவைகள் வருமே, ரோடு செய்கிறது, இந்த ஸ்ட்ரீட் லாம்புகள் இருக்கு, அந்த விளக்குகளை போட்டு கொடுக்கறது, அதுபோல் சில நேரங்களில் அந்த புனிதமாக கருதப்படாத சில ப்ராஜெக்ட்கள் இருக்கு. உதாரணமாக டாய்லெட், ஸ்கூல்லையோ அல்லது பள்ளியிலையோ ஏதோ ஒரு இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்காக, அல்லது வீடுகளுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வீடுகளுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கோ கொடுங்க. என்னென்றால் அவர்கள் அதில் எதிர்பார்க்கிறது, இது வட்டி பணம், அசிங்கமான பணம். அந்த அசிங்கமான பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் நம்ம பேணுதலாக இருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. வல்லாஹு ஆலம். இந்த ரெண்டாவது கருத்தை தான் நானும் யாராவது ஆலோசனை கேட்டால் ஆலோசனையாக சொல்வது, ஃபத்வா இல்லை, ஒரு ஆலோசனையாக சொல்வது, நீங்கள் அந்த பணத்தை எடுத்து இவ்வாறான பொது தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி விடுங்கள் என்பது. வல்லாஹு தஆலா ஆலம்.